நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுடைய ஒப்பற்ற தூய நாமமானது இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இந்த போதனை கூட்டத்தில் கூடி வந்திருக்கிற நமது மத்தியில் நம் மூலமாக அவருடைய தூய நாமம் மாத்திரமே மையப்படுவதாக. முதல் செய்தியில் பவுலடியாருடைய ஒரு கூற்றை குறித்து நாம் பார்த்தோம். உடன் ஊழியனாகிய தீமோத்தேயை பற்றி நற்சாட்சி சொல்லக்கூடிய நிலைமையில் மாயமற்ற விசுவாசம் தீமோத்தேயுக்கு இருந்ததாக அவர் சாட்சி பகர்கிறார். இப்போ அதே நாம் எடுத்துக்கொண்டு அதே அதிகாரம் அதே 3-4 வசனங்களை பார்த்தோம். இப்போது இந்த நாளில் 5வது வசனத்தை நாம் இந்த செய்தியில நாம் தியானிக்கலாம். 2 தீமோத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பவுலடிகளார் ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வினுடைய அடிப்படையில் தீமோத்தேயுவில் காணப்பட்ட மாயமற்ற விசுவாசத்தை குறித்து நற்சாட்சி பகர்கிறார். அதற்காக ஜெபிக்கிறார், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். சரி, அதோட முடிஞ்சுதா? அதோட முடியல. 5ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது அதை கண்டினியூ பண்றாரு பாருங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்காலுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை யூஸ் பண்றாருங்க. தீமோத்தேயுவை உன்னிடத்தில் நான் கண்டு கொண்ட ஒரு சத்தியம், ஒரு உண்மை என்னவென்றால், உன்னுடைய விசுவாசம் அது எப்படி இருந்தது? மாயமற்றதா இருந்தது. அதோடு அது முற்று பெறவில்லை. அதற்கு பின்பு உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, இருக்கிறது என்றல்ல, நிலைத்திருந்தது. அப்படி அவங்களுக்குள்ள நிலைத்திருந்தாதான் அது யாருக்குள்ள நிலைத்திருக்க முடியும்? தீமோத்தேயுன்னு. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்குது என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். அந்த விசுவாசம் என்று சொல்கிறார். அந்த விசுவாசம் இங்கு நாம் பார்க்கும்போது அது எது என்றால் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட தீமோத்தேயுவிடத்தில் காணப்பட்ட மாயமற்ற விசுவாசம். சரி, மாயமற்ற விசுவாசம். அந்த மாயமற்ற விசுவாசம் தீமோத்தேயுவிடத்தில் மட்டுமல்ல, அதற்கு முன்பே அவனுடைய பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ள இருந்தது, தாயாகிய ஐனிக்காலுக்குள்ள நிறைந்தது. சரி, இப்ப 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது மாயமற்ற விசுவாசமாகிய பரீட்சிக்கப்பட்ட விசுவாசம் தான் தீமோத்தேயுவில் காணப்பட்டது. சரி, அதற்காக பவுல் தீமோத்தேயுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார் நான் பார்க்கலாம். சரி, இப்ப இங்கு நம்ம பார்க்கும்போது 5ஆம் வசனத்துல அந்த மாயமற்ற விசுவாசம் முந்தி என்று சொல்லப்படுகிறது. அப்ப தீமோத்தேயுக்கு முன்பதாகவே அங்கு விசுவாசம் இருந்திருக்குது, மாயமற்ற விசுவாசம் இருந்திருக்கிறது. அதான் அவர் சொல்றார், அந்த மாயமற்ற விசுவாசம் அவனுடைய பாட்டியினிடத்திலும் தாயினிடத்திலும் காணப்பட்டது. அப்ப இது எதை காண்பிக்கிறதுங்க? தீமோத்தேயுவினுடைய தனி மனுஷனுடைய வாழ்க்கையில மாயமற்ற விசுவாசம் இருந்தது. அவன் எந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்றானோ, அவனுடைய தாயார் எந்த குடும்பத்தில் இருந்தாங்களோ, அவனுடைய பாட்டி எந்த குடும்பத்தில் இருந்தார்களோ, அங்கிருந்தே அது ஆரம்பிச்சிருக்குதுங்க. அப்ப எத்தனை சந்ததிக்கு முன்பதாக வந்திருக்குது? 3 சந்ததி. 2 பாட்டி, அம்மா, மகன், 3வது சந்ததி. இப்படி ஒரு குடும்பத்தை பார்க்க முடியுமா? மாயமற்ற விசுவாசம் காணப்பட்ட ஒரு குடும்பம். சரி, இங்க அவருடைய பெயர்களும் வேதத்துல மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. சரி, இப்ப நம்ம வருவோம். விசுவாசம் என்பது அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தா, விசுவாசம் சந்ததியாய் பெற்று அனுபவிக்க வேண்டிய ஆவிக்குரிய சுதந்திரமாய் இருக்கிறது. நான் சொன்னது புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது எத்தனை பேர் விசுவாசிக்கும்? இந்த குடும்பத்தினுடைய அடிப்படையில் வச்சு பாருங்க, வேற எந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டாம். முதல்ல பாட்டிக்கிட்ட இருந்தது, அதுக்கடுத்தது தாயாள்கிட்ட வந்தது, அதுக்கடுத்தது பேரண்ட்ட வந்துருச்சு, தீமோத்தேயுட்ட வந்துருச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? விசுவாசம் என்று சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட், மாயமற்ற விசுவாசம்
அது சந்ததி சந்ததியாக சந்ததி சந்ததியாக சந்ததி சந்ததியாக ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க வேண்டிய ஆவிக்குரிய சுதந்திரமா இருக்கிறது. ஓகேவா? அப்படி அது ஆவிக்குரிய சுதந்திரமா இல்லை என்றால் ஒரு சந்ததியோடு அது போயிருக்கும், அல்லது 2 சந்ததியோடு போயிருக்கும். ஆனா இங்க 3 சந்ததிக்கும் வருது. அப்ப அந்த விசுவாசம் சந்ததி சந்ததியாய் பெற்று அனுபவிக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய சுதந்திரங்க, ஆவிக்குரிய ஒரு பொக்கிஷங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கும்? யாரும் விசுவாசிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சாட்சி தாங்க, பாட்டி, அம்மா, மகன். சரி, வழக்கமா பெற்றோர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? பிள்ளைகளுக்கு எதங்க சேர்த்து வைப்பாங்க? சொத்து. சொத்துன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கூடாது. நீங்க பல விதத்துல இருக்கும் அந்த சொத்து. பிளாட்டா இருக்கும், அப்பார்ட்மெண்டா இருக்கும், பணமா இருக்கும். சரி, நோயா வருது வருது. ஓகே, நல்ல ஜோக்கு பாரு. நம்ம ஆசீர்வாதத்தை பத்தி பேசியிருந்தா. சரி சரி. அப்ப பெற்றோர்கள் அதற்காக பிரயாசப்படுகிறார், நல்லதுதான். சரி, இப்ப பலர் ஆஸ்தியை விட்டு செல்கிறார்கள். இது நமக்கு நல்லதுதான். பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கணும், அதுல சந்தேகம் இல்லை, வேதம் அதுதான் சொல்லு. சரி, ஆனா விசுவாசம் பார்க்கும்போது அது எல்லாவற்றை காட்டிலும் ஒரு ஆவிக்குரிய சொத்து, அது ஆவிக்குரிய ஒரு ஆஸ்தி. என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? நான் சேர்த்து வச்சதெல்லாம் வீண் நினைக்கிறேன். நான் சொல்லல, வேதத்துக்கு நம்ம வருவோம். விசுவாசம் என்பது ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது மிகப்பெரிய சொத்துங்க, மிகப்பெரிய சொத்து. உன்னதத்துக்குரிய வசனத்துக்கு வருவோம். உன்னதத்துக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஒரு மனிதன் விசுவாசத்தினாலே மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வசனத்துக்கு போவோமா? யாராவது சொல்ல முடியுமா? நான் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்? அந்த வசனத்துல இருந்து எடுப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பது. சரி, அப்ப உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம ஆசீர்வதித்திருக்கார். அப்ப ஒரு மனிதன் அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் விசுவாசத்தினாலே மாத்திரம் தாங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்ம உன்னதங்களில் ஆசீர்வாதங்களை சேர்த்து வச்சிருக்கிறார் என்றால் ஏதோ நான் ஒரு அவிசுவாசியா இருக்கேன், நான் ஒரு மனுஷனா இருக்கேன் என்பதற்காக அல்ல. விசுவாசத்தினாலே நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? எபேசியல வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் விசுவாசத்தினாலே தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையில தான் நம்மை அவர் உன்னதங்களிலே அமர செய்திருக்கிறார். வேற எந்த காரணமும் கிடையாதுங்க, வேற எந்த காரணமும். அந்த விசுவாசத்தை இன்னும் சொல்லணும்னு கேட்டா எளிமையான விசுவாசம். எந்த எளிமையான விசுவாசத்தை நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வைத்து நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த க்ஷணத்திலிருந்து அவர் நம்மை உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதித்திருக்கிறார். அதான் உண்மை. சரி, ஒரு வசனத்துக்கு வருமா? 1 பேதுரு 1:7. அந்த விசுவாசம் எப்படி இருக்குன்னு கேட்டா வெள்ளியை காட்டிலும், பொன்னை காட்டிலும், பணத்தை காட்டிலும், அபார்ட்மெண்ட்டை காட்டிலும், வீட்டை காட்டிலும், சொத்தை காட்டிலும், எல்லா ஆசீர்வாதம் காட்டிலும் அது விசேஷித்த ஆசீர்வாதம். வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. இப்ப இங்க பொன்னையும் விசுவாசத்தையும் கம்பேர் பண்றாரு. யாரு? பேதுரு. என்ன சொல்றாரு பாருங்க, அழிந்து போகிற பொன். பொண்ணு விலையேற பெற்றதுதான், சந்தேகம் இல்லை. எல்லாவற்றை காட்டிலும் விலை உயர்ந்தது, விலை மதிப்புக்குரியது. ஆனா அழிந்து போகிற பொன் என்று சொல்லப்படுது. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த விலையேற பெற்ற அந்த பொண்ணு அழிந்து போகிறது. ஓகேவா? சரி, அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாகிய உங்கள் விசுவாசம். அப்ப விசுவாசத்தை பொண்ணோட கூட நம்ம ஒப்பிட்டு நோக்கும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பொன் விலையேற பெற்றதுதான். ஆனா அந்த பொண்ணை காட்டிலும் அதிக விலையேற பெற்றது என்னமா? உங்களுடைய விசுவாசமோ என்னுடைய விசுவாசமோ. இந்த விசுவாசத்தை நாம் யார் மேல வச்சிருக்கிறோம்?
இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, எளிய விசுவாசம். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய விசுவாசம் மலையை போல இருந்ததா? இல்ல, சாதாரண ஒரு விசுவாசம். பாவியாக என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை உன் மீது வைக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பாவத்தை எனக்கு தயவாய் மன்னித்தலும் ஆண்டவரே. என்னை உங்களுடைய பிள்ளையாக மாற்றிலும் ஆண்டவரே. நீ சிந்தின ரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே என்னை பரலோகத்துக்கு சொந்தக்கார பிள்ளையாக மாற்றும் ஆண்டவரே. இதாங்க நம்முடைய ஜெபம். இதுதான் நம்முடைய ஜெபமாக இருந்தது. அந்த எளிய விசுவாசம் அது எப்படி சொல்லப்படுகின்ற வேதத்துல, பொன்னை காட்டிலும் எல்லா வஸ்துகளை காட்டிலும் அது வெளியேற பெற்றது. சரி, இப்போ அடுத்த கேள்வி நம்ம வருவோம். பொன்னை பார்க்கலும் வெளியேற பெற்ற விசுவாசத்தை ஒருவர் மற்றவருக்கு அதை கொடுக்க முடியுமா அல்லது வைத்து விட்டு போக முடியுமா? அடுத்த கேள்வி. எல்லாம் கவனிங்க. பொன்னை காட்டிலும் விசுவாசம் வெளியேற பெற்றது. இப்போ நம்மளை எடுத்துக்கோம், இங்க இருக்கக்கூடிய நம்மளை எடுத்துக்கோம், கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம எடுத்துக்கொள்ளும். பொன்னை காட்டிலும் வெளியேற பெற்ற அந்த விசுவாசத்தை பின் வரக்கூடிய சந்ததிக்கு நாம் வைத்து விட்டு போக முடியுமா? அதான் கேள்வி. வீட்டை வைக்கிறோம். பெரிய பையனுக்கு 2 வீடு, சின்ன மகளுக்கு 1 வீடு, அவனுக்கு 1 லட்சம், இவளுக்கு 50,000 பாகம் போட்டு பிரிச்சு வச்சிடறோம் இல்லையா? இது சொத்து. இது அழிந்து போகிற சொத்து. இந்த சொத்தை நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய மரணத்துக்கு முன்னாலேயே பாகம் போட்டு பிரிச்சு உயில் எழுதி வச்சிடறோம். கரெக்டா? இருக்கிறாங்க உயில் எழுதி வைக்கக்கூடிய உயிருள்ள வரைக்கும். சரி, இப்போ இந்த விசுவாசத்தை அப்படி நாம் செய்ய முடியுமா? ஆனா விசுவாசம் என்ன சொல்லப்படுகிறது? எல்லாவற்றை காட்டிலும் வெளியேற பெற்ற ஆஸ்தி. அதை நாம் என்ன செய்கிறோம்? அந்த வெளியேற பெற்ற விசுவாசத்தை அவள் பெற்றுக்கொள்ள நாம் ஏதாவது பிரயாசம் எடுத்திருக்கிறோமா? முயற்சி எடுத்திருக்கிறோமா? பாட்டி, அம்மா, பேரன் அல்லது மகன், எப்படிங்க வருது? அது மாயமற்ற விசுவாசம் லைனா வந்திருக்குதுங்க. தீமோத்தேயுவிடம் மட்டும் காணப்படவில்லை. பவுல் தெளிவா சொல்றார், முந்தி உன் பாட்டியாரிடத்திலும் பின்பு உன்னுடைய தாயாரிடத்திலும் அதற்கு பின்பு உன்னிடத்திலும் காணக்கூடிய இந்த மாயமற்ற விசுவாசத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப எத்தனை சந்ததியா அந்த விசுவாசம் வந்திருக்குதுங்க. சொத்தாது. சரி, அந்த விசுவாசத்தை அடுத்த சந்ததிக்கு நாம் எப்படி கொண்டு போக முடியும்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 3 வீடு இருக்குது, 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. 3 சத்தியமா இல்லை எனக்கு. ஜானுக்கு தெரியும். இருக்கிறத பழைய வீட்டுல தான் நான் இருக்கிறேன். தெராய் போட்டிருக்கேன் என் வீட்டுல. சரி, தாத்தா வீடு. சரி, ஓகே. 3 வீடு வச்சுக்கோங்க. 3 பிள்ளைங்களை நான் எழுதுறேன். இது உலக பிரகாரமான சொத்து, ஆவிக்குரிய சொத்து இல்ல, விசுவாசம் என்ற சொத்து இல்ல, உலக பிரகாரமான சொத்து. சரி, அடுத்தது, நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. இப்போ எனக்கு அந்த விசுவாசம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த விசுவாசத்தை நான் என்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் பிரிச்சு கூறு போட்டு கொடுக்க முடியுமா? வீட்டை பிரிச்சு கொடுத்துட்ட 3 வீட்டை, இப்ப விசுவாசத்தை பிரிச்சு கொடுக்க முடியுமா? பேசுவோம். முழுசா கொடுக்க முடியாது. சரி சரி, நீங்க பாதியா கொடுங்க சிஸ்டர், கால்வாசியே கொடுங்க. அப்படியா? சரி சரி சரி, எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? எப்படி கூறு போடுவீங்க விசுவாசத்தை? எப்படி கொடுப்பீங்க? உங்க வழிக்கு வாங்க. நீங்க எவ்வளவு நேரம் பணம் பரவாயில்ல, இது எனக்கு ஒரு பதில் கிடைச்சானோ. வீடை பிரிச்சு கொடுக்குறோம், பிளாட்டை பிரிச்சு கொடுக்குறோம், அப்பார்ட்மெண்ட்டை பிரிச்சு கொடுக்குறோம், பணத்தை பிரிச்சு கொடுக்குறோம், என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் 3 பிள்ளைங்க சமமா பிரிச்சு கொடுக்குறோம். என்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை என்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் எப்படி பிரித்து கொடுக்க முடியும்? அல்லது ஒரு பிள்ளைக்கே கொடுங்க, எப்படி கொடுப்பீங்க? அப்படிதான் அவங்க எடுத்துக்குவாங்களே ஒழிய, இப்போ வழிக்கு வரும். விசுவாசம் என்பது சொத்தை போல பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல.
பணத்தை பிரிக்கலாம், வீட்டை பிரிக்கலாம், அப்பார்ட்மெண்ட்டை பிரிக்கலாம், நம்மகிட்ட என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பிரித்து கொடுக்கலாம். ஆனால் விசுவாசத்தை அப்படி நாம் பங்கு போட்டு பிரித்து கொடுக்க முடியாது. ஆனா கொடுப்பதற்கு நாம் பிரயாசப்படலாம். அதுக்கு நான் காரணம் சொல்றேன். பிரயாசப்பட வேண்டும். சரி, எப்படி பிரயாசப்பட முடியும்? 4 குறிப்புகளை நான் சொல்றேன். 1, விசுவாசத்தை பற்றி சொல்ல முடியும். யாருக்கு? என்னுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கு பிறந்திருக்கிற பேர பிள்ளைகளுக்கும். எதை பத்தி சொல்லலாம்? விசுவாசம். யாரை பத்தி சொல்லிவிடும் நம்ம உடனே? அந்த இருக்கிற ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், யோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்ப விசுவாசத்தை பற்றி, விசுவாசத்தை வீரர்களை பற்றி அவங்களுக்கு நாம் என்ன சொல்ல முடியும்? எடுத்து சொல்ல முடியும். எடுத்துக்கொள்வதும் எடுக்காமல் போவதும் யாருடைய இது? முடிஞ்சு போச்சு. இன்னைக்கெல்லாம் நம்ம விசுவாச கதையை பத்தி சொல்லலாம் வேதத்திலிருந்து. ஆனா பிள்ளைகள் எடுத்துக்கிறாங்களா அல்லது பேர பிள்ளைகள் எடுத்துக்கிறாங்களா? இஸ் லெஃப்ட். அவங்கள சார்ந்தது. அப்ப 1, விசுவாசத்தை பற்றி சொல்ல முடியும். சரி. 2வது, என்னுடைய விசுவாசத்தை நான் என்ன செய்யணும் கேட்டா, செயல்படுத்தி காண்பிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டணும். அது எப்படி செயல்படுத்தி காட்டுறது? கிரியையினாலே. அப்பதான் பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? அப்பாவும் அம்மாவும் தனியா போய் ரூம்ல ஜெபம் பண்றாங்கடா. என்னுடைய திருமணத்துக்காக, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய படிப்புக்காக அவங்களுடைய ஜெபம் தாண்டா எனக்கு வேலை கிடைச்சிச்சு. அவங்க விட்ட கண்ணீர் தாண்டா எனக்கு படிப்பு கிடைச்சது. அவங்க விட்ட கண்ணீர் தான் என்னுடைய திருமணத்துக்கு காரணமா இருந்தது. விசுவாச ஜெபம் செய்யலாமா இதை? இப்ப நான் உதாரணமா 10 கிலோ விசுவாசம் நான் வச்சுருக்கிறேன். ஒரு மாதிரி பாக்குற 10 கிலோ விசுவாசம் இருக்குது என்கிட்ட. 3 பேரையும் கூப்பிடுறேன். உனக்கு 3, உனக்கு 3, உனக்கு 3, 9. மீதி 1 எனக்கும் என் மனைவிக்கும். பாதி பாதி, 1/2 கிலோ. இப்படி பிரிச்சு கொடுக்க முடியுமா? முடியாது. நெவர். நீங்க வேணா வீட்டில் போய் நல்லா யோசனை பண்ணிப்பாரு. இந்த 4 குறிப்புகளை நான் அதிகமாக உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி தான் எழுதுறேன். 1, விசுவாசத்தை பற்றி நம்முடைய வருங்கால பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். வேதத்தினுடைய அடிப்படையில், வேதத்திலிருந்து அவளுக்கு விசுவாசத்தை சொல்லி கொடுக்கணும். 2வது, விசுவாசத்தை செயல்படுத்தி காட்டணும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமா. 3வது என்ன தெரியுமா? பிள்ளைகளுடைய விசுவாசத்திற்காக நீங்களும் நானும் முழங்காலில் இருக்கணும். ஐயோ, என் பையங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லைங்க, அவனுக்கு பணம் பொருள் உலகம் போறாங்க, அவனுக்காக நான் ஜெபிக்கிறேங்க, அவனுக்கு ஆண்டவர் நல்ல புத்தியை கொடுக்கணும், நல்ல விசுவாசத்தை கொடுக்கணும்னு சொல்லி யாருக்காக ஜெபிக்கணும்? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். 4வது என்ன தெரியுங்களா? விசுவாசத்தை போதிக்க முடியும். ஆனா விசுவாசத்தை அள்ளி கொடுக்க முடியாது, கிள்ளியும் கொடுக்க முடியாது. விசுவாசத்தை அள்ளியும் கொடுக்க முடியாது, கிள்ளியும் கொடுக்க முடியாது. ஆனா விசுவாசத்திற்காக நாம் பிரயாசப்பட முடியும். சரி, இப்படி செய்யும்போது தான் தேவன் இறங்கி அந்த விசுவாசத்தை நம் மூலமாக பின் சந்ததிக்கு கொடுக்கிறார். இதுல எத்தனை பேருக்கு விசுவாசம்? இதுல நான் சொன்னதில்ல. விசுவாசத்தை அள்ளியும் கொடுக்க முடியாது, கிள்ளியும் கொடுக்க முடியாது. ஆனா விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பின் சந்ததிக்காக நாம் என்ன செய்ய முடியும்? முழங்காலில் இருந்து ஜெபிக்க முடியும். சரி, ஏன் சொல்றேன்னு கேட்டா, ஒரு வசனம் இருக்குது. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடப்படும். அப்படி நம்ம விசுவாசத்தை கிள்ளி அள்ளி கொடுத்தா இந்த வசனம் பொய்யாயிடும். நான் சொல்றது கரெக்டா? என்ன ரோலன்? வசனம் என்ன சொல்லுதுமா? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி ஓட வேண்டும் என்றால், விசுவாசத்தை உங்களிலும் என்னிலும் என் மகளிலும் என் பேரப்பிள்ளை வாழ்க்கையிலும் துவக்கிறவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து தான் துவக்குகிறார். முடிக்கிறவர் யாருங்க? அவர் தான் முடிக்கிறார். அப்படி இல்லைன்னா இந்த வசனம் பொய்யாயிடும். அப்ப எந்த பெற்றோரும் விசுவாசத்தை அமிதமாக பகிர்ந்து கொடுக்க முடியாது. விசுவாசம் அப்படி டிரான்ஸ்பர் பண்ணுகிற சொத்தும் அல்ல. விசுவாசம் சொத்து, விசுவாசம் ஒரு ஆஸ்தி. ஆனா டிரான்ஸ்பர் பண்ணுகிற
சொத்து இல்ல, இந்த விசுவாசத்தை நீ வச்சுக்க, இந்த விசுவாசத்தை மகனை நீ வச்சுக்க, பேர பிள்ளைய நீ வச்சுக்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. பேங்க் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். என்ன பண்ணுது? சரி. அப்ப இன்னும் சொல்ல போனா விசுவாசம் என்பது தேவன் நமக்கு இறங்கி கொடுக்கும் ஒரு கிருபையின் வரம். ஓகேவா? நான் அப்படிதான் போட்டிருக்கிறேன். Faith is nothing but the gift of grace. It's a gift of grace. தேவனே அதை ஒரு மனிதத்துல துவக்கவும் முடியும். எபிரேயர் 12:1 வாசம், துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவராகவே இருக்கிறார். சரி, இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கும். 2 பேரின் புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள் எங்க பெற்றுக்கொண்டாங்க? அவர்கிட்ட தான். அடுத்தது போதும், அது போதும். போதும். அப்ப இங்க தீமோத்தேயு அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள பிரயாசம் பட்டிருக்க வேண்டும். எங்கேருந்து பிரயாசம் பட்டிருக்கணும்? முதல்ல அம்மாட்ட பிரயாசம் பட்டிருக்கணும். அதுக்கடுத்து அவங்க அம்மாட்ட பாட்டிக்கிட்ட பிரயாசம் பட்டிருக்கணும். இப்படிதான் அந்த விசுவாசம் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் வந்திருக்கிறத ஒழிய யாரும் அதை எடுத்து கொடுக்கவோ அதை கொடுக்கவோ அது முடியாது. அப்ப அவர்கள் இவருடைய விசுவாச வாழ்க்கையும் தீமோத்தேயு வெகுவாக அது கவர்ந்திருக்க வேண்டும். பெரியமானவர்களே, கவர்ந்திருக்க வேண்டும். சரி, இப்ப நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். அதுல இருந்து உங்களுக்கு மிக தெளிவாகும். முதல் உதாரணத்தை நம்ம எடுத்துக்கிறோம். பெற்றோருடைய விசுவாசத்திற்கு பிள்ளைகள் உடன் சுதந்திரராய் இருக்க வேண்டும். அந்த வசனத்தை நம்ம வரும். பெற்றோருடைய விசுவாசத்திற்கு. இப்போ நான் பெற்றோராய் இருக்கிற பட்சத்துல என்னுடைய பிள்ளைகள் அந்த விசுவாசத்திற்கு என்ன செய்யணும்? சுதந்திரராக இருக்க வேண்டும். சுதந்திரராக இருந்தா தான் அந்த சுதந்திர தன்மையை பெற்றோரிடத்திலிருந்து பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பெற்றுக்கொள்வாங்க. வாசிப்போமா? எபிரேயர் 11 அதிகாரம் 9 வசனம். தெளிவா அந்த வார்த்தை அங்க உபயோகப்படுத்துது. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். போதும். அங்க பாருங்க என்ன சொல்லப்படுங்கன்னா, விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசியாய் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். யாரு? நான் சொன்ன அந்த வார்த்தை அங்க வருதா? இப்போ உதாரணம், பெற்றோருடைய விசுவாசத்திற்கு, இப்போ பெற்றோராகிய நம்முடைய விசுவாசத்திற்கு நம்முடைய பிள்ளைகள் என்ன இருக்கிறாங்க தெரியுமா? சுதந்திரராக இருக்க வேண்டும், உடன் சுதந்திரராக இருக்க வேண்டும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குறிச்சு வச்சுங்க. ஆபிரகாம் அதுக்கு ஒரு நல்ல அடையாளம். ஆபிரகாம் அதுக்கு நல்ல ஒரு உதாரணம். இப்ப வாசிப்போமே. விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியாய் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு, எந்த வாக்குத்தத்தத்திற்கு? தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கிடைக்க பெற்றது. அதற்கு உடன் சுதந்திரராய் அடுத்தது அவன் மகன் ஈசாக்கு, அடுத்தது யாக்கோபு கூடாரங்களிலே குடியிருந்தான். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? விசுவாசத்தினாலே அந்த வாக்குத்தத்தம் உடன் சுதந்திரராகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்திற்கும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திற்கும் உடன் சுதந்திரவாளியாகிய அவனுடைய மகன் ஈசாக்குக்கும் யாக்கோபாகிய அவனுடைய பேரனுக்கும் அவனுடைய பின் சந்ததிக்கும் அது காணப்பட்டது. பின் சந்ததியார் அதை கண்டார்கள். அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குது பாத்தீங்களா? தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். வாக்கு பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதம், அந்த சுதந்திரம், அது விசுவாசத்தினாலே ஈசாக்குக்கு வருது. அதுக்கு அடுத்தது விசுவாசத்தினாலே யாக்கோபுக்கு வருது. அப்ப அவனுடைய பிள்ளைகளுக்கு அது அப்படியே வருது. அப்ப நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய விசுவாசத்தினாலே உடன் சுதந்திரவாளிகளாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தினுடைய அடிப்படையில். சரி, இப்ப அந்த உடன் சுதந்திரவாளி என்றால் என்ன? அந்த வார்த்தையை பார்ப்போமே. உடன் சுதந்திரவாளி என்றால் என்ன? இப்ப எனக்குரியது
என்னுடைய சுதந்திரம் யாருக்குங்க வரும்? பின்னால யாருக்கு வரும்? பிள்ளைகளுக்கு வரும். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அதான் சுதந்திரவாளி. சரி, உடன் சுதந்திரவாளி என்றால் ஒருவருடைய விசுவாசத்தை பின் சந்ததி பங்கு போட்டுக் கொள்வது என்பது அல்ல, ஆனால் அதே விசுவாசத்தை உடையவர்களாக அவள் இருக்க வேண்டும். இப்ப ஆபிரகாம் இப்படி சொல்லியிருக்கலாமே, எனக்கு பின்னாலப்பா நான் இவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறேன், அந்த விசுவாசத்துல நீங்க ஈசாக்கு எடுத்துங்க, யாக்கோபு எடுத்துங்க. இல்ல, அப்படி இல்லை. அதே விசுவாசத்தை உடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அது ஈசாக்கா இருந்தாலும் சரி, யாக்கோபா இருந்தாலும் சரி. ஆபிரகாமுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாசத்தை சுதந்திரவாளிகளாக இருக்கக்கூடிய ஈசாக்கும் யாக்கோபும் அதே விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த வசனத்தினுடைய கருப்பொருள். இப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் ஈசாக்கினுடைய விசுவாசத்தை பல மடங்காக பெருக செய்தது. ஒத்துக்குமா? பல மடங்காக பெருக செய்துங்க. அப்ப அது ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் எங்க வந்தது? அது தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தின் மேல ஆபிரகாம் என்ன வேண்டாம்? நம்பிக்கை உள்ளவனா இருந்தானா? இல்லையா? தேவன் வாக்கு பண்ணினார். தேவன் வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தத்தின் மீது அவர் வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து தேவன் மீது அவன் விசுவாசம் உள்ளவனா இருந்தான். அந்த விசுவாசம் ஆபிரகாம் கிட்ட இப்ப யார்கிட்ட வருது? ஈசா கிட்ட வருது. அதுக்கு பிறகு யார்கிட்ட போகுது? யாக்கோபு. எனவே தான் இப்ப உதாரணத்துக்கு மோரியா மலையில கத்தியை ஓங்கி வெட்ட போகும்போது ஈசாக்கு அமைதலா இருக்கிறாங்க. கத்தியை ஓங்கி வெட்ட போகும்பொழுது அமைதலா இருந்தான். ஏங்க? அது ஈசாக்கு எப்படி தெரியும்? இல்ல. சரி, விறகெல்லாம் சுமந்துன்னு போறாருங்க. அப்ப கேக்குறாரு, நம்மளா இருந்தா, நம்ம பிள்ளைங்களா இருந்தா ரிவர்ஸ் கீர் போட்டு நம்மள ஒடையாந்துடணும். இந்த மனுஷன் நம்ம கொல்ல போறான்றான், விறகலாட்டு போறான், நெருப்புலாட்டு போறான், என்ன குழியில தள்ளுறதுக்காக போறிய நீ? ஏன் எனக்கு ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்குது, நான் ஒரு பொண்ணை வேற பார்த்து வச்சிருக்கேன், எவ்வளவு மேட்டர்லாம் இருக்குது, என் வாழ்க்கை அழிச்சிடும் மலையில கொண்டு போய். இல்ல, நல்லா கவனிக்கணும். மோரியா மலையில ஆபிரகாம் ஈசாக்கை படுக்க வைத்து கத்தியை ஓங்கும் பொழுது அவன் அமைதலா இருந்தான். அடுத்தது விறக சுமந்து கொண்டு போறான். அந்த சமயத்துல கூட வாலிபன் அப்பா விட்டுட்டு ஓடி வந்திருக்கலாம். விறகெல்லாம் தூக்கி போட்டு, விறகு அது நெருப்பாகுது, பயா வேலைய பெரியா ஒடியாந்திருக்கலாம். அந்த வயதிலும் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிதனுடைய காரணம் என்ன? தகப்பனுடைய விசுவாசம். அப்ப தான் வீட்டில் இருக்கும் பொழுது ஆபிரகாம அவன் பார்த்திருப்பாங்க. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கண்டு இருப்பான். ஆபிரகாம் விசுவாசத்தை அவன் அனுபவித்திருப்பான். அதனுடைய காரணத்தினாலதான் அவன் எதுவுமே பேசாம ஒரு வாலிபன், 14 வயசு 15 வயசு என்று சொல்கிறார், அந்த வாலிப வயசுல அவன் அமைதியா இருந்தான். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஈசாக்கு ஆபிரகாமின் விசுவாசத்திற்கு உடன் சுதந்திரவாளியாக இருந்தான். அதாங்க ஆபிரகாமுக்கு என்ன என்னுடைய அப்பாவுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ அந்த விசுவாசத்துக்கு நான் உடன் சுதந்திரவாளியா இருக்கிறேன், அந்த விசுவாசம் எனக்கு தேவை என்ற அந்த அடிப்படையில தான் ஈசாக்கு ஆபிரகாமுக்கு விரோதமாக எந்த வார்த்தையும் பேசாமல் தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமானான். அதனுடைய அடிப்படையை விசுவாசம். போன செய்தியில பார்த்தோம், ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றார், பலியிட வந்திருக்கிற. அப்ப என்ன சொன்னாரு? உன் விசுவாசத்தை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அந்த வசனத்தை எடுத்து பாருங்க, இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் அறிந்திருந்தார். தேவன் மீது ஆபிரகாம் விசுவாசம் வைத்திருந்தார். இன்னைக்கு ஈசாக்கு ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அவன் அறிந்திருக்கிறான். ஆனா உடன் சுதந்திரவாளி. ஓகேவா? புரியுதா? நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்க்கிறார்கள், நம்மை கண்ணோக்கி பார்க்கிறாங்க, சும்மா இல்லை. அப்பா எது கேட்டாலும் நம்ப மாட்டாரா யாரையும். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கைக்காக, விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில வளரும்படியாக
எத்தனை பெற்றோர்கள் முழங்காலில நாம் நின்றிருக்கிறோம்? எத்தனை பேர் நின்றிருக்கிறோம்? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். முதல்ல அந்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்குதாங்க. மாயமற்ற விசுவாசம் பெற்றோர்களாகிய நம்மகிட்ட இருக்குதா? ஆபிரகாம்கிட்ட இருந்தது. அதனால தான் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டான். நான் விசுவாசிக்கு வேலைக்காரன் என்று கூட நம்மள ஆண்டவர் சொல்வார் தெரியல. அப்படி ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில அறியாமல் உணராமல் இருந்திருப்பான் என்றால் அப்பொழுது அந்த விறகையை நெருப்பையும் தூக்கி போட்டு ஓடி இருப்பாங்க. நம்ம கரெக்ட்? நான் சொல்றது கரெக்டா? மெச்சி கொண்டார் தேவன் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை மெச்சி கொண்டு, இப்பொழுது நான் காண்கிறேன், இப்பொழுது நான் காண்கிறேன். இரண்டாவது உதாரணத்துக்கு போவோமா? அதுல ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ரெண்டாவதுக்கு போவோம். நம்ம ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்ப நம்ம ஈசாக்கு கிட்ட போய் பார்த்தா அடுத்தது யாக்கோபு கிட்ட போவோம். அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். நல்லா கவனிங்க. இது யார் சொல்றது? ஈசாக்க பார்த்துட்டோம். அப்போ யாக்கோபிட்ட வரும். நல்லா கவனிங்க. யாக்கோபு என்ன சொல்றாரு தெரியுமா? யாக்கோபின் சொல்கிறார், என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். யாக்கோபுக்கு தகப்பன் யாருங்க? ஈசாக்கு. யாக்கோபு சொல்றாரு, என் அப்பாவுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் இருந்ததுங்க யாக்கோபுக்கு. நன்றா கவனிக்கணும், கொஞ்சம் கவனிங்க. ஈசாக்குக்கு ஆபிரகாம் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசத்தை ஈசாக்கு நன்கு அறிந்திருந்தான். அதனால்தான் தன்னை என்ன செஞ்சான்? பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு முற்றிலுமாய் அங்கீகாரம் கொடுத்தான். இப்போ இங்க யாக்கோபு இடத்துல வரும்பொழுது யாக்கோபு என்ன சொல்றாரு? என்னுடைய தகப்பனுடைய ஈசாக்கின் தேவனை நான் அறிந்திருக்கிறேன். அந்த தேவன் என்னோட கூட இருக்கிறார். எப்படி வருது பாருங்க, அப்படி செயினா கோத்துக்கின வருது பாருங்க. அப்ப யாக்கோபுக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறது? ஈசாக்கினுடைய தேவனை நன்கு அவன் அறிந்திருந்ததுனால என்னுடைய தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். என் தேவன் அவன் சொல்ல, என் தேவன் சொல்ல, என்னுடைய தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். அப்ப செயினா வருதா இல்லையா? லைனா வருதுங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போமே. ஆதியாகமம் 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும். நல்லா கவனிங்க. என் பிதாவின் தேவனாகிய, என் பிதா என்றால் யாரு? அங்க போகாதீங்க, ஆபிரகாம் போகாதீங்க. இப்ப யாக்கோபு, ஈசாக். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்தி குருமாக என்னோடு இராமற் போனால். எவ்வளவு உறுதியா சொல்றாங்க. ஆபிரகாமின் தாத்தாவின் தேவனும் அப்பாவின் தேவனும் என்னோடு கூட இருந்திராவிட்டால், இல்லை என்றால் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பார். தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஆபிரகாமின் தேவன் சொல்றான். ஆபிரகாமின் தேவனும். இது எப்படிங்க தாத்தா உன்னுடைய விசுவாசம் தெரிஞ்சிருக்கும்? யார் சொல்லியிருக்கணும்? ஈசாக்கு சொல்லியிருக்கணுங்க. அதே மாதிரி தான் தீமோத்தேயுடைய வாழ்க்கையில பாட்டியினுடைய விசுவாசம் அம்மா. இப்ப தீமோத்தேயை பார்க்கும் போது அம்மா கிட்ட பாட்டி கிட்ட போறான். பாட்டியினுடைய விசுவாசம் அம்மாட்ட வந்திருக்குது, அம்மாவுடைய விசுவாசம் மகன்கிட்ட வந்திருக்கு. அது சொல்றான் பாரு, ஆபிரகாமின் தேவன். அடுத்தது ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று சொல்லலாம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கு எவ்வளவு பயபக்தி உள்ளவராய் இருந்தார் என்று இங்கு நாம் அறிந்து கொள்ள முடியும். அவனுடைய தாத்தாவும் அவனுடைய தகப்பனும் விசுவாசத்துல எப்படி வல்லவர்களா இருந்தாருங்க, வல்லவர்களா இருந்தார். ஆபிரகாம் விசுவாசத்துல வல்லவனா இருந்தான். அவனுடைய மகன் ஈசாக்கு வல்லவனாய் இருந்தான். அவனுடைய பேரன் யாக்கோபு வல்லவனாய் இருந்தான். இவரை விசுவாசத்துல அவர்கள் சுதந்திரவாளிகளாக மாற்றப்பட்டார். அதான் நான் சொன்னேன், உலக பொருளை பங்கு போட்டு கொடுக்கலாம் இல்லையா? பணம் இருந்தா 3 பிள்ளைங்களும் 4 பிள்ளைங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாம். ஆனா விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது? பிரிச்சு கொடுக்க முடியாது. ஆனா அது உடன் சுதந்திரராக வரக்கூடிய நிலைமையில அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை அவ்விதமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார். இப்படி விசுவாசம் சந்ததி சந்ததியாக பெற்றுக்கொள்ளப்பட்டது ஆபிரகாமிலிருந்து யாக்கோபு வரைக்கும்.
இன்னொரு விதத்துல சொன்னா முன்னோர்களுடைய விசுவாசம், முன்னோருடைய விசுவாசம் பின் சந்ததியாரை ஈர்க்கக்கூடியதாக, கவரக்கூடியதாக இருந்தது. அதை நாம் யாருடைய வாழ்க்கையில பார்க்க முடியும்னு கேட்டா ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். முற்பிதா யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை எங்க கண்டோம்? யாக்கோபிடத்துல பார்த்தோம், ஈசாக்கிடத்துல பார்த்தோம். ஈசாக்கினுடைய விசுவாசத்தை யாக்கோபிடத்துல பார்த்தோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? முன்னோர்களினுடைய விசுவாசம் பின் சந்ததியாரு, பின் சந்ததியாரை ஈர்க்கக்கூடியதாக, கவரக்கூடியதாக இருந்தது. நம்மை குறித்து என்ன? நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? எங்க அப்பா முழங்காலில் நின்றார்னா அது எங்களோட குடும்பம். இன்றைக்கு எங்களுடைய குடும்பம் இருக்கனுடைய காரணம் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் முழங்கால நின்றது தான். சொல்ல முடியுமா? நம்முடைய பிள்ளைகள் சொல்லுவாங்களா? என்னை சேர்த்து தான் சொல்றோம். நான் பலருடைய சாட்சியை கேட்டிருக்கேன். வயசான சகோதர சகோதரிகள் சொல்லுவாங்க, எங்களுடைய குடும்பம்லாம் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டத்துல இருந்துன்னு சொல்லுவாங்க. அடுத்த வேலைக்கு எங்களுக்கு சாப்பாடு இல்லை, நாங்கள் முழங்கால நிற்போம். எங்கள் வீடு ஒரே ஒரு ஹால் தான். அந்த ஹாலில் ஒரு ஸ்க்ரீனை போட்டுட்டு நாங்கள் 2 பேரும் இரவுல முழங்கால நிற்போம். எங்களுடைய பிள்ளைகள் சாப்பிட கூட சாப்பாடு இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறா, அது எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியும். பிள்ளைகள் அவங்களை கொடுத்து சாட்சி கொடுக்குறாங்க. எத்தனை பெற்றோர்களை சாட்சி கொடுக்குறாங்க? நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன் என்றால் என்னுடைய பெற்றோர்கள் எனக்காக ஏறெடுத்த ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம். நாம் சொல்ல முடியுமா? என் வாயிலிருந்து உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருமா? நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும். விசுவாசத்தின் மூலமாக தாங்க நாங்கள் கவர்ந்து தேவனிடத்தில் இழுக்கப்பட முடியும். அதற்கு நீங்களும் நானும் முன்மாதிரிகளாக, சாட்சிகளாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் அடுத்த சந்ததி, வரக்கூடிய அடுத்த சந்ததியில என்ன விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, என்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது, என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகிறது. ஏதோங்க நான் ஒரு விசுவாசி, எனக்கு 4 பிள்ளைகள் பிறந்தாங்க, 4 பிள்ளைங்களையும் எப்போதும் வளர்ந்துன்னு வராங்க, அவங்க ஒரு காலத்துல செட்டில் ஆயிடுவாங்க. அப்படி இல்லை. நம்முடைய விசுவாசம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விளைவுகளை கொண்டு வர வேண்டும். அதனால தான் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தர் தந்த சுதந்திரங்கள். நம்முடைய விசுவாசத்திற்கு உடன் சுதந்திராய் அவள் இருக்கிறார்களா நம்முடைய பிள்ளைகள்? அதற்கு சாட்சி ஈசாக்கும் யாக்கோபும். சரி, 3வது குறிப்பை நான் சொல்லி முடிக்கிறேன். லோத்து. இது கொஞ்சம் வித்தியாசமானது. லோத்து ஒரு எச்சரிப்பின் காரியம். லோத்து அவன் ஒரு விசுவாசி. லோத்துன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லிட்டு தெரியுமா? லோத்தெல்லாம் அந்த விசுவாச கேட்டகரியில கொண்டு வரக்கூடாது பிரதர், அப்படி சொல்லப்படாது. லோத்து அவன் விசுவாசியா இருந்தான். அந்த விசுவாசம் தன் சந்ததியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் பிரயாசப்படவில்லை. அதான் முக்கியம். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு, வரக்கூடிய விசுவாச பிள்ளைகளுக்கு அவன் விசுவாசத்தை அவன் ஊட்டி வளர்த்தான். ஆனால் லோத்தனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் விசுவாசியா இருந்த பொழுதும், கர்த்தருடைய பிள்ளையா இருந்த போதிலும், பின் சந்ததியை அந்த விசுவாசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் யோத்து முயற்சி எடுக்கவில்லை, பிரயாசம் எடுக்கவில்லை. அப்படி அவன் பிரயாசம் எடுத்திருந்தான் வேதம் அவனை குறித்து சாட்சி சொல்லியிருக்கோம். அப்படி சொல்லவில்லை. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனம் வாசிப்போமா? இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கற்பவதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். இது எப்படிங்க? நல்ல சாட்சி உள்ள குடும்பமா? அடுத்தது, இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். சுருக்கமா சொன்னா என்ன தெரியுங்களா? மோவாபிய சந்ததிக்கும் அம்மோனியருக்கும் அவங்க என்ன ஆயிட்டாங்க? தகப்பனானாரு. எவ்வளவு பயங்கரமானது! அது விளக்க நேரம் இல்லை, எனக்கு 15 மினிட்ஸ் தான் இருக்கு. பிள்ளைகள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, விசுவாச பாதையில வரவில்லை. அதோட முடியல. தன்னுடைய மனைவி யாரு?
மனைவி யாரு? அவளையும் என்ன செய்யல? ஆதாயப்படுத்த முடியல. பிள்ளைகளும் போயிட்டாங்க, மனைவியும் போயிட்டாங்க. விசுவாச குடும்பமும் இல்லை, விசுவாச வாழ்க்கையும் இல்லை. லோத்தினுடைய பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமை. நம்முடைய விசுவாசம் நம்முடைய சொந்த வீட்டில பெற்றோர்கள் மூலமாக பேசப்பட வேண்டும். இந்த வசனத்தை வேணா, இந்த வசனம் இல்லை, இந்த குறிச்சு வச்சு, என்னுடைய விசுவாசம் என்னுடைய வீட்டில என்னால் பேசப்பட வேண்டும், என்னுடைய மனைவியால் பேசப்பட வேண்டும். அதை பிள்ளைகள் கேட்க வேண்டும். பிள்ளைகள் கேட்டா அவங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லுவாங்க. நம்முடைய பிள்ளைகள் பேச வேண்டும். அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் ஈர்க்கப்பட வேண்டும், இழுக்கப்பட வேண்டும். அடுத்தது மோசையை சொல்லி நான் இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். மோசே, இது எத்தனையாவது? முதல்ல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது லோத்து. இப்ப மோசையை பற்றி நாம் பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Hebrew chapter 11 verse 23. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள நல்லா கவனிங்க. மோசே பிறக்கிறாரு. பிறந்த பொழுது எங்க ஆரம்பிக்குது? தாய் தகப்பன்மார் ஆரம்பிக்குது. விசுவாசம் எங்க இருந்து வருது? தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் விசுவாசம் எங்க இருந்து வந்தது? மாயமற்ற விசுவாசம். பாட்டி அம்மா வந்துருச்சு. இதை கவனிச்சு நின்றுக்கிறாருங்க பவுல் அடிக்கலாரு. பெரிய ஆள், சாதாரண ஆள் இல்ல. தீமோத்தேயோட முடிக்கல, அவரு எங்கெங்கயோ போயிட்டு ஸ்டடி பண்ணிட்டு வந்துக்கிறார். இப்ப இங்க பாருங்க, மோசே பிறந்த பொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு, அதோட முடியல. அந்த அடுத்த வார்த்தையை கவனிங்க, படிங்க பிரதர். விசுவாசத்தினாலே, மறுபடியும் அந்த விசுவாசம் வருது பாருங்க. அப்ப மோசேனுடைய பெற்றோருக்கு விசுவாசம் இருந்ததா இல்லையா? இல்லைங்க. என்னங்க அப்படியே விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் மோசேனுடைய பெற்றோர் என்ன செஞ்சாங்க? மறைத்து வைத்து வளர்த்தார். மோசேனுடைய பெற்றோருக்கு விசுவாசம் இருந்ததுங்க. 3 மாதம் மறைத்து வச்சிருக்கிறாங்க. சரி, அடுத்தது விசுவாசத்தினாலே ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்த மோசேனுடைய பெற்றோர். அப்ப மோசேனுடைய பெற்றோருக்கு விசுவாசம் இருந்ததுங்க. அந்த விசுவாசம் தான் மோசேனுடைய வாழ்க்கையில காணப்பட்டதுங்க. அதனுடைய பலன் என்ன தெரியுங்களா? 3 மாதம் மறைத்து வைத்தாருடைய பலன் என்ன தெரியுங்களா? அவருடைய அந்த விசுவாசத்தினுடைய பலன், வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:24 29 வரைக்கும் கொஞ்சம் வேகமா படிப்போமா? மறுபடியும் பாருங்க, அந்த வார்த்தையெல்லாம் கவனிங்க. விசுவாசத்தினாலே. இந்த விசுவாசம் எங்க இருந்து வந்தது? மோசேக்கு திடீர்னு வந்துருச்சா? தாய் தகப்பன் மூலமா வந்ததுங்க. அடுத்தது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து இப்போ மோசேனுடைய பெற்றோரையும் மோசே நாம் எடுத்துக்கொள்ளும், ஸ்டடி பண்ணுவோம் 2 பேரையும். மோசேனுடைய பெற்றோர் மோசே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை மீண்டும் வாசிப்போமே. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய நல்லா கவனிங்க. இந்த வசனம் யாரை குறித்து சொல்கிறது? கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடும். இந்த வசனம் 24ஆம் வசனம் யாரை குறித்து சொல்கிறது? மோசேனுடைய இல்ல படிங்க. இல்ல 29 படிப்போம். 23 சாரி. மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே. இது யாருடைய விசுவாசம்? மோசேனுடைய தாய் தகப்பனுடைய விசுவாசத்தை பற்றி ஒரே வசனம் தான் சொல்லுது. நல்லா கவனிங்க, நல்லா வீட்டுல போய் ஸ்டடி பண்ணி பாருங்க. மோசேனுடைய தாய் தகப்பனுடைய விசுவாசத்தை பற்றி ஒரே வசனம் தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆனா மோசேனுடைய விசுவாசத்துக்கு வரும் பொழுது
நல்லா கவனிங்க. மோசேனுடைய விசுவாசத்துக்கு வரும்பொழுது எபிரேயர் 11, 25, 26, 27, 28, 29 வசனங்கள்ல 5 வசனங்கள்ல மோசேனுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுது. கம்பேர் பண்ணி பாருங்க, வீட்டுல போய் அதை படிச்சு பாருங்க. இப்ப கூட நம்ம படிச்சோம் அதை. அப்படியானால் மோசேனுடைய பெற்றோருடைய விசுவாசத்தினுடைய தாக்கம், மோசேனுடைய விசுவாசத்தினுடைய பெற்றோருடைய தாக்கம் யாருடைய வாழ்க்கையில செயல்பட்டது தெரியுமா? அதனுடைய விளைவு மோசேனுடைய வாழ்க்கையில அது காண்பிக்கப்பட்டது. மோசேனுடைய பெற்றோருக்கு ஒரு வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய விசுவாசத்தை குறித்து. ஆனா மோசேயை பற்றி சொல்லும் பொழுது 4-5 வசனங்கள் சொல்லப்படுது. அப்ப அந்த பெற்றோருடைய விசுவாசம் இவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு தாக்கத்தை உண்டாக்கிறது, எவ்வளவு கிரியை செய்திருக்குது. சும்மா இல்லை, சும்மா இல்லை. அப்ப மோசேனுடைய பெற்றோர் பார்வோனே, இன்னும் சொல்ல போனா மோசேனுடைய பெற்றோர் பார்வோனை ரகசியமாக எதிர்த்தார்கள். ஆமே கரெக்ட்? என்ன சொன்னாங்க? ராஜாவுடைய கட்டளைக்கு 3 மாதம் ஒழித்து வைத்தாங்க. அதான் செய்ய முடியுது. ரகசியமாக எதிர்த்தார்கள். ஆனால் பார்வோனை என்ன செஞ்சான்? முகமுகம். வெரி குட். யாரு சொன்னா? ஏன் நோட்ஸ்ல கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சா? முகமுகமாய் எதிர்த்தாங்க. என் ஜனம், என் கர்த்தரை அவளை ஆராதிக்க வேண்டும், நீ அவளை அனுப்பிவிடு. அனுப்பலன்னா இந்த வாதையெல்லாம் அவனுக்கு வரும். முகமுகமா எதிர்த்தாங்க. மோசே முகமுகமா எதிர்த்தான். விசுவாசத்தை பார்த்தீங்களா? ஒரு தாய் தகப்பனுடைய விசுவாச ஜெபம், விசுவாசம் மோசைய எப்படி கொண்டு வந்தது? நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் தாக்கம், என்னுடைய விசுவாச வாழ்க்கையினுடைய தாக்கம் என்னுடைய பிள்ளைகளிடத்துல அது எப்படி காணப்படுகிறது? இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். தாவீதை எடுத்துக்கலாம், சாலமோன் எடுத்துக்கலாம், ஸ்தேவான் எடுத்துக்கலாம். நேரம் இல்லை, சீக்கிரத்தில் அதை முடிச்சிடறேன். அப்ப விசுவாசம் என்பது அது பிரித்து கொடுக்கக்கூடிய அல்லது பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அல்லது எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆஸ்தி இல்லை. ஆனா விசுவாசம் என்பது ஒரு ஆஸ்தி, ஒரு சொத்து. அது மாறாத, மாற்று கருத்தை இல்லை, இல்லையா? பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றுதான் விசுவாசம். ஆனா அந்த விசுவாசத்தை நாம் எப்படி பின் சந்ததிக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? முந்தி உன்னுடைய பாட்டியின் இடத்திலும் பின்பு உன்னுடைய தாயின் இடத்திலும் உன்னிடத்திலும் காணப்பட்டிருந்த அந்த மாயமற்ற விசுவாசத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். முதல்ல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எதிரடையாக இருந்த லோத்து, அதுக்கு அடுத்தது மோசே. என்னுடைய விசுவாசத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசம்? அது மாயமுள்ளதா மாயமற்றதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாயமற்றதாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசம் போன செய்தியில சோதிக்கப்பட வேண்டும். பொன் அக்கினியில பரீட்சிக்கப்பட்ட பின்புதான் அந்த சுத்த பொண்ணாக வெளிவருகிறது. நம்முடைய விசுவாசம் அக்கினியில, சோதனையில அது சோதிக்கப்பட்டு அது மாயமற்ற விசுவாசமாக அது வெளிவர வேண்டும். தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் அது காணப்பட்டது. அடுத்து அவனுடைய சந்ததி மட்டுமல்ல, பாட்டி, தாயார், அவன், அந்த சந்ததி ஃபுல்லா அப்படியே வந்திருக்கு. சற்று சிந்திப்போம். செய்தி முடிக்கிறேன். பேசிக்கொண்டிருக்கிற என்னுடைய விசுவாசம், கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? முதல்ல மாயமற்றதா இருக்கிறதா? கர்த்தருக்கு முன்பதாக அது உண்மை உள்ள விசுவாசமா இருக்கிறதா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் என்ன செய்வேன்? நம்பிக்கையா இருப்பேன். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். மாயமற்றதா இருக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அது மாத்திரமில்ல, பின் வரக்கூடிய சந்ததிக்கு நாம் எதை வைத்து போகிறோமோ கவலை இல்லை. எதை வேணாலும் நம்ம வச்சுட்டு போகலாம், எதை வேணாலும் வச்சுட்டு போகலாம். ஆனா வைக்க வேண்டியதை வச்சுட்டு கொடுத்துட்டு போகணும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? விசுவாசத்தை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றோமா? அவளுக்காக நாம் பாரப்பட்டு காரியங்களை செய்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். பின் வரக்கூடிய சந்ததி அது விசுவாச சந்ததியா இருக்க வேண்டும். அந்த விசுவாச சந்ததியா இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் மாயமற்ற விசுவாசத்தோடு காணப்பட்டால் ஒழிய அந்த சந்ததி அப்படி இருக்காது. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இப்படி சொல்றாங்க, எங்க அப்பா அம்மாலாம் எனக்கு ஒண்ணுமே போதிக்கலைங்க. சொல்ற பெற்றோருடைய சாட்சி, பிள்ளைகளுடைய சாட்சியை நான் கேட்டிருக்கேன். எங்க அப்பா அம்மாலாம் சும்மா பேரளவில் கிறிஸ்தவலா இருந்தாங்க, போயிட்டாங்க.
இறந்துட்டாங்க. எங்களுக்கெல்லாம் எதையுமே சொல்லிட்டு போகலீங்க. எதுவுமே சொல்லிட்டு போ, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம், பிள்ளைங்க அப்பா அம்மா கூட போவாங்க வருவாங்க, அதோட சரி. நம்முடைய பிள்ளைகளுடைய சாட்சி, நம்முடைய பிள்ளைகளுடைய சாட்சி எதை வைத்து செல்கிறோம்? மீண்டும் சொல்லிடுறேன், எதை வேணாலும் வச்சுட்டு போகலாங்க, எதை வேணாலும் வச்சுட்டு போகலாம். ஆனால் இங்கே விசுவாசம், மாயமற்ற விசுவாசம் தீமோத்தேயுக்கான. இந்த வசனத்தின் மூலமாக நாம் பின்வரக்கூடிய சந்ததிக்கு எதை வைத்து போகிறோம் என்பதை நாம் மட்டும் அறிந்து, இந்த வசனம் மூலமாக தேவன் தாமே நம்மோடு கூட தொடர்ந்து பேச கர்த்தர் தாமே நமக்கு கிருபையா பாராட்டுவராக. கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக, கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நம்முடைய அருமை சகோதரனுக்கும் சபையாருக்கும் என்னுடைய உத்தரவாதத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போன முறை வந்த பொழுது எனக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டது, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீசக்கூடியவர்களாய். ஞாபகம் இருக்குதா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீசக்கூடியவர்களாய் இருக்க வேணும். அதையும் சொல்லி நான் முடிச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.